ஜெயஸ்ரீ மாத்துச்சி அனைவருக்கும் மற்றும் மாலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் வசந்த பஞ்சமி. ஸ்ரீ சரஸ்வதியின் உருவான நாள். ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ கிருஷ்ணாவின் தங்கையானவர். எமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் வீற்றிருப்பவர். இன்று நாம் ஸ்ரீ பிரம்மதேவர் சரஸ்வதி அவர்களை வணங்கும் நாள். நமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் நாம் இன்று கவனத்தை போடுவோம். இரு கைகளையும் மடியில் திறந்து வைத்து கவனத்தை தலை உச்சிக்கு எடுத்து செல்லுவோம். நமது கவனத்தை நாம் தலை உச்சிக்கு எடுத்து செல்லும் போது தலை உச்சி குழி வந்து நமது இருதய பீடம், சற்று மேல் பிரம்மராந்திரம், சற்று கீழ் எமது சஹஸ்ராரம் ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் 1000 நரம்புகள் வந்து முடிவடைகின்றது. இந்த இடத்தில் நாம் நமது கவனத்தை கொண்டு போகும்போது அங்கு எண்ணங்கள் இல்லை. நமது கவனத்தை நாம் முழுமையாக கொண்டு செல்லும் போது நமக்கு எண்ணங்கள் எழாது. நாங்கள் ஒரு எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு செல்கின்றோம். அவ்வாறு எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலையில் நாம் சுவாசத்தை உணரலாம். அது சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுவதை உணரலாம். கையில் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று பாருங்கள். தலை உச்சிக்குழி, நமது மூலாதார சக்கரம்,
தூய்மை, தூய விருப்பம். எமது வேண்டாத ஆசைகள், தூய்மையற்ற விருப்பங்கள் அனைத்தையும் நாம் முழுமையாக நம்மிடமிருந்து எடுத்து விடுவோம். மூலாதாரத்தில் தூய்மை மட்டும், தூய விருப்பம். சுவாதிஷ்டானம், 2வது சக்கரம். என்று சுவாதிஷ்டானத்தில் கவனத்தை வைப்போம். சுவாதிஷ்டானத்துக்கு எதிரி கோபம், பகை, குரோதம். எனவே அவை இருந்தால் நாம் முழுமையாக அவற்றை களைத்து விடுவோம். யாரிடமாவது கோபம், பகை, குரோதம் நமக்கு இருக்கின்றதா? இருந்தால் இன்றைய தினம் நாம் அவற்றை முழுமையாக களைந்து விடுவோம். எம்மை அறிவூட்டுவோம். இந்த கோபம், பகை, குரோதம் அவை வைத்திருப்பது எமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. அந்த எல்லாம் வல்ல சக்திக்கு முன்னால் நாம் ஒன்றும் செய்வதில்லை. நாம் இப்பொழுது முழுமையாக அந்த எல்லாம் வல்ல சக்தியின் பாதுகாப்பில், பராமரிப்பில், கவனிப்பில் இருக்கின்றோம். எனவே நாம் எதை பார்த்தாலும், நாம் ஒவ்வொரு நாளும் பல வகையான மக்களை சந்திக்கின்றோம், பல வகையான சம்பவங்களை பார்க்கின்றோம். எமது மனதை குழப்பும் விடயங்களை நாம் கேட்கின்றோம், அறிகின்றோம், பார்க்கின்றோம், நடக்கின்றது. அவை அனைத்தையும் நாம் சாட்சி பாவ நிலையில் பார்ப்போம். கோபம், பகை, வெறுப்பு, குரோதம் அவற்றிலிருந்து நாம் விலகி சாட்சி பாவ நிலையில் பார்ப்போம். ஏனென்றால் அவை நாம் அவற்றோடு ஈடுபட தேவையில்லை. அவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நாம் இப்பொழுது பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகும் ஆவோம். எனவே நாம் சாட்சி நிலையில் அவற்றை பார்ப்போம். அவை எமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தரப்போவதில்லை. எனவே நாம் அவற்றில் ஈடுபட தேவையில்லை. நாம் அவ்வாறு சாட்சி நிலையில் இருக்கும் போது நமது சுவாதிஷ்டானம் பாதுகாப்பானது. மற்றும் நாம்
கடந்த காலத்தில் புத்தகங்கள் படிப்பதால் பெற்றுக்கொண்ட அறிவு, விடயங்கள். அறிவு அறிவு என்பது உண்மையான தூய அறிவாக இருக்க வேண்டும். ஆனால் புத்தகங்கள் படிப்பதால் அல்லது மற்றவர்களிடம் பார்த்து பார்ப்பதால் எமக்கு கிடைப்பவை அது எமது அனுபவங்கள் அல்ல, வெறும் விடயங்களே. இந்த விடயங்கள் சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். பிழையானவை அனைத்தையும் நாம் எம்மிடமிருந்து அகற்றி அவற்றின் தாக்கங்களிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் புதிய ஞானம், புதிய அனுபவங்கள் எமக்குள் வேலை செய்ய தொடங்கும். எமது கவனத்தை தூய்மைப்படுத்துவோம். கவன தூய்மைக்கு எமது கவனத்தை தலை உச்சிக்குழி மற்றும் சற்று கீழ் சஹஸ்ராரம், சற்று மேல் பிரம்மராந்திரம். இந்த பகுதியில் நாம் வைத்துக் கொள்வோம். கவனத்தை வைத்து எமது கவனத்தை நாம் கவனித்துக் கொள்வோம். ஒரு நிமிடம் அமைதியாக நாம் கவனத்தை அங்கு வைத்து கவனிப்போம். பொறுமையோடு, அமைதியோடு, சாட்சி நிலையில் எம்மை நாம் கவனிப்போம். நாம் எம்மோடு கதைக்கலாம். நான் சொன்னேன், நாம் 2 ஆளுமைகளை இப்பொழுது கொண்டிருக்கின்றோம். ஒன்று முழுமையான ஆத்ம ஆளுமை நிலை, மற்றொன்று அந்த ஆளுமையிலிருந்து நாம் விலகும் போது சாதாரண மனிதனாக இருக்கின்றோம். இந்த 2க்கும் இடைவெளி இருக்கின்றது. ஆத்ம ஆளுமை அந்த நிலையில், அதுவே தியான நிலை. அந்த நிலையில் நாம் பரிபூர்ணமானவர்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் எம்மை பார்த்து நாம் எம்மை திருத்தலாம். எண்ணங்கள் வருமாயின் நமக்கு நாமே சொல்வோம், இந்த எண்ணங்கள் நமது அகங்காரம், மமகாரத்தால் வருவது. இந்த மமகாரம், அகங்காரம் தம்முடைய சொந்த ஐடியாக்கள், அதாவது எண்ணங்களை கொண்டிருக்கும். அந்த எண்ணங்கள் மூலமாக எம்மை திசை திருப்ப முயல்கின்றது. எனவே நாம் அவற்றுக்கு அப்பால், மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு செல்லுவோம். அந்த ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு எம்மை நாமே வழிகாட்டுவோம். இதுவே நாம் ஆத்மாவின் வழிகாட்டலை பின்பற்றுவது. ஆத்ம நிலை அமைதியானது, திவ்ய அனுபவங்களை தரக்கூடியது, உள்ளுணர்வுகள் மூலம் தம்மை வழிநடத்தக்கூடியது. அந்த மௌன நிலைக்கு நாம் செல்லுவோம்.
இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மிகவும் ஆறுதலாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சஹஸ்ரார. முடிச்சு போட்ட பின்பு இரு கைகளையும் திறந்து மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். கைகளை அவதானியுங்கள். மூன்றாவது தடவை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து செல்லுங்கள். 3 பிடிச்சு 1 2 3. இரு கைகளையும் விரித்து மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். கொண்டு வரும்போது நமது கைகளை நாம் அவதானிப்போம். உள்ளங்கை, கை விரல் நுனிகள். இருதய மட்டத்தில் கையை வைத்து அவதானிப்போம். எண்ணங்கள் இல்லாவிட்டால் நாம் நமது இடது நாடி வலது நாடி சமநிலையில் இருக்கின்றது. இடது நாடி கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு தூய விருப்பத்துக்கான சக்தி, இச்சா சக்தி, மனசக்தி. நமது மனம் தூய்மையான நிலையில் இருக்கும் போது இடது நாடி தூய்மை அடைகின்றது. தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது இடது நாடியை நாம் கவனிப்போம். வலது பக்க தலை நெற்றியில் குறுக்கிட்டு இடது மூக்குத்துவாரம் வழியாக நமது இடது மூலாதாரத்துக்கு செல்கின்றது. மீண்டும் நடு மூலாதாரத்துக்கு வந்து நடு மூலாதாரத்திலிருந்து தலை உச்சி குழிக்கு வருவோம். நமது வலது நாடி வலது பக்க தலை தலையில் அகங்காரத்திலிருந்து நெற்றியில் குறுக்கிட்டு கீழே எமது சுவாதிஸ்தானம், வலது சுவாதிஸ்தானத்தில் முடிகின்றது எமது வலது நாடி. இப்பொழுது மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரத்துக்கு எமது சுழுமுனை நாடி வழியாக கவனத்தை கொண்டு வருவோம். எமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். நாம் கேட்டுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி நமக்கு தியான நிலையை தந்தரலாம். இப்பொழுது நமது வலது கையை கீழே கொண்டு வந்து இடது கையால் தலை உச்சி குழியில் அவதானிப்போம். இடது கையை நாம் 2 அங்குலம் மேல் உயர்த்தி வைத்து
தியான நிலைக்கு செல்கின்றோமா என்று பார்ப்போம். மாத்திச்சு எனது மூளையில் வாருங்கள். எனது மூளையில் ஒரு அறை அமைத்து அங்கு அமர்ந்து எனது மூளையை தங்களுடைய தூய அறிவால் வழி நடத்துங்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். எனது மூளை தங்கள் தூய ஞானத்தால் வழி நடத்தப்படட்டும். உமது மூலாதாரத்தில் நாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கார்த்திகேயரை நாம் வணங்கி பின்பு அன்னை குண்டலினி கௌரி மாதாவை வணங்கி நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். நமது வலது கையை சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். சுவாதிஷ்டான சக்கரத்துக்குரிய பிரார்த்தனை. ஸ்ரீ மாதாஜி எனக்கு தூய தெய்வீக அறிவையும் தூய கவனத்தையும் தந்தருளுங்கள். இந்த தூய அறிவும் தூய கவனமும்
எனக்குள் இருக்கும் அனைத்து ஆற்றல்களையும் முழுமையாக வெளிப்படுத்த வல்லது. மாத்திச்சு எனக்குள் இருக்கும் அனைத்து தூய்மையான ஆத்மாவின் அனைத்து நல் ஆற்றல்களையும் எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். எனக்குள் இருக்கும் நேர்மையான தூய்மையான ஆற்றல்கள் எனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய முழுமையான ஆற்றல்களை எனக்குள் இருந்து வெளிவரச் செய்யுங்கள். எனக்குள் இருக்கும் பேச்சு திறமை, கலை திறமை, அமைதியை எனக்குள் அமைதி மற்றவர் என்னை சூழ உள்ளவர்களுக்கு அமைதியை கொடுக்கும் திறனை எனக்குள் விருத்தி செய்து தாருங்கள். அதற்கான திறனையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री माताजी எனது சுவாதிஷ்டான சக்கரத்தை தங்களுடைய தெய்வீக அன்பின் சக்தியான பரம சைத்தன்யத்தால் நிரப்பி விடுங்கள். சுவாதிஷ்டான சக்கரத்தின் 6 இதழ்களையும் ஒளியூட்டி தாருங்கள். நீங்கள் வலது கை சுவாதிஷ்டானத்தில் வைத்திருக்கின்றீர்கள். நடு சுவாதிஷ்டானம், அங்கு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு கவனிப்போம். இப்பொழுது சுவாதிஷ்டானத்துக்குரிய மந்திரத்தை நாம் சொல்லுவோம். 21 மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் மூலமாக நாம் சுவாதிஷ்டான சக்கரத்தின் பண்புகளை நாம் அந்த தெய்வீக பண்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது மந்திரம் ஸ்ரீ புத்தி. ஸ்ரீ புத்தி, புத்தி என்றால் விவேகம், தெய்வீக நுண்ணறிவு. நாம் மந்திரத்தை சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री बुद्धि साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
இரண்டாவது மந்திரம் மகத் அகங்காரா, தெய்வீகத்தின் அகங்காரம். அதாவது நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. அந்த மகத் அகங்காரமே செய்கின்றது. இந்த செயல்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக கூடிய ஒன்று. So, ஸ்ரீ மகத் அகங்காரா. ஓம் त्वमेव साक्षात् श्री महत् अहंकारा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மூன்றாவது மந்திரம் ஸ்ரீ சூர்யா. சூரிய தேவதா. ஓம் त्वमेव साक्षात् श्री सूर्य देवता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்த மந்திரம் ஸ்ரீ சந்திரா, சந்திர தேவதா. ஓம் त्वमेव साक्षात् श्री चंद्र देवता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இனி வரும் 5 மந்திரங்களும் பஞ்ச தத்துவங்கள். ஸ்ரீ ஆகாஷ தத்துவ சுவாமினி. ஓம் त्वमेव साक्षात् श्री आकाश तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது வாயு தத்துவ சுவாமினி. ஓம் त्वमेव साक्षात् श्री वायु तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது தேஜஸ் தத்துவ சுவாமினி. ओम त्वमेव साक्षात् श्री तेजस तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது ஆப தத்துவ சுவாமினி, நீர் தத்துவம். ஓம் त्वमेव साक्षात् श्री आप तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது பிருத்வி தத்துவ சுவாமினி, பூமி தத்துவம். ஓம் त्वमेव साक्षात् श्री पृथ्वी तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது ஆகாஷ தத்துவ ஈஸ்வரி. ஓம் त्वमेव साक्षात् श्री आकाश तत्व ईश्वरी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது அனிலா தத்துவ ஈஸ்வரி, காத்து தத்துவம். ஓம் त्वमेव साक्षात् श्री अनिला तत्व ईश्वरी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது தேஜோ தத்துவ ஈஸ்வரி, நெருப்பு அல்லது ஒளி. ஓம் त्वमेव साक्षात् श्री तेजो तत्व ईश्वरी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது ஜல தத்துவ ஈஸ்வரி, நீர் தத்துவம்.
ओम त्वमेव साक्षात् श्री जल तत्व ईश्वरी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது பூமி தத்துவ ஈஸ்வரி. பூமி தத்துவம். ओम त्वमेव साक्षात् श्री भूमि तत्व ईश्वरी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது கிரண்ய கர்ப்பா. பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் வித்து என்று சொல்லலாம். கிரண்ய கர்ப்பா ஸ்ரீ பிரம்மதேவாவை குறிக்கின்றது. ओम त्वमेव साक्षात् श्री हिरण्य गर्भा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. அடுத்தது ஸ்ரீ பஞ்ச தன் மாத்ரா. 5 நுட்பமான தத்துவங்கள். ओम त्वमेव साक्षात् श्री पंचतन मात्रा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ பஞ்சபூதா. 5 மொத்த தனிமங்கள். ஓம் त्वमेव साक्षात् श्री पंचभूता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ விஸ்வா. பிரபஞ்சம். பிரபஞ்சம் விழித்திருக்கும், அதாவது விழிப்புணர்வோடு இருக்கும் நிலை. ஓம் त्वमेव साक्षात् श्री विश्वा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ தைஜஸ்த் ஆத்மிகா. அனைத்து வாழ்க்கை ஆற்றலின் சாராம்சம். இது கனவு விழிப்புணர்வு. ஓம் त्वमेव साक्षात् श्री தைஜஸ்த் ஆத்மிகா साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ பிரக்ஞாத்மிகா. அனைத்து நுண்ணறிவின் சாராம்சமும் அனைத்து நுண்ணறிவின் சாராம்சம். தூக்க விழிப்புணர்வு. ஓம் त्वमेव साक्षात् श्री प्रज्ञात्मिका साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ தூரியா. தியானத்தின் 4வது நிலை. தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்த நிலை. ओम त्वमेव साक्षात् श्री तूर्या साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. நமது சுவாதிஷ்டான சக்கரம் முழுமையாக நம்மை அந்த தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றது. தூரிய நிலை, தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை.
இப்பொழுது நாம் ஸ்ரீ சரஸ்வதி வந்தனம் கேட்போம். श्री सरस्वती वंदना। या कुन्देन्दु तुषारहार धवला, या शुभ्रवस्त्रावृता, या वीणा वरदण्डमण्डितकरा, या श्वेतपद्मासना, या ब्रह्माच्युतशङ्कर प्रभृतिभिः देवैः सदा वन्दिता, सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இதனுடைய தமிழ் ஆக்கம் ஸ்ரீ சரஸ்வதிக்கு வந்தனம். ஸ்ரீ சரஸ்வதி வெள்ளை குண்டா பூக்கள் போன்று அழகானவர். சந்திரன் நீர்வீழ்ச்சியின் மெல்லிய திவலை மற்றும் வெள்ளை மாலை போன்றவர். வெள்ளை ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டவர். கைகளில் வீணையின் மெல்லிய களத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. வெள்ளை தாமரையின் மீது வீற்றிருப்பவர். ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ சிவன் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு அனைத்து தெய்வங்களும் அவரே. தொடர்ந்து புகழ்ந்து வணங்குவோம். ஓ சரஸ்வதி மாதா, பகவதி தேவியே, தயவு செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாருங்கள். எங்கள் அறியாமை அனைத்தையும் அழித்து எமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். நாம் சிறிது நேரம் இரு கைகளை மடியில் வைத்து தியானிப்போம். நாம் மீண்டும் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்போம். நாம் இதயபூர்வமாக ஸ்ரீ மாதாஜியை வேண்டிக் கொள்வோம். தாயே, எமக்கு தூய தெய்வீக ஞானத்தை, அந்த தூய அறிவை முழுமையாக எமக்குள் ஒளியூட்டி தாருங்கள். எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் அந்த தூய தெய்வீக அறிவை நமக்கு முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். श्री सरस्वती वंदना।
या कुन्देन्दुतुषारहारधवला या शुभ्रवस्त्रावृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्करप्रभृतिभिः देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இந்த அமைதி நிலையில் நாம் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரை, ஸ்ரீ சரஸ்வதி பூஜாவில் ஆற்றிய ஒரு அருளுரையை நாம் கேட்போம். With love, all kinds of creative action takes place. You see how Raulbai has love for me. And in this place, you all also got new ideas of creating a beautiful thing. And as love will increase, your creativity will develop. So the basis of all creativity of Saraswati is love. If there is no love, there is no creativity. It's even in the deeper sense. If you see, people who have created all the scientific things are also out of love for the masses, not for themselves. Nobody has produced anything for themselves. If they make something for themselves, it has to become for universal use, otherwise it has no meaning. Even if you say atom bomb and all these things are created from science, they are also very protective. If they had not created those, people would not have taken out their minds from war. Now nobody can think of having a big war. Of course they are having cold wars, but that also will gradually stop when they will be fed up of it. So all the activity on the right hand side of Saraswati basically has to end up in love, starts with love and ends up in love. Whichever does not end up in love coils up and finishes up. It just disappears. So you can see that even matter which is not used for love just finishes up. The basis has to be love. Otherwise all such matter that we create, which has angularity, which is not fitting into the mass media, which is not appealing to the masses. Of course, it takes time. We have seen that it takes time. But it has that tendency always to disappear in the thin air as soon as you find it does not appeal to the masses. Now this love that we talk of, this great love of God we talk of, we know that it for definite through vibrations. People do not have vibrations, but still we can feel the vibrations in a very unconscious way. All the great paintings of the world have vibrations. All the great creative works of the world have vibrations. Only those who have vibrations have been sustained by time. Otherwise all other things are destroyed.
There must have been monuments and horrible statues and horrible things that have been created long time back, but were all destroyed by nature, and they could not stand the impact of the Kala, that is the destructive power of time. So all that is sustaining, all that is nurturing, all that is ennobling comes from this sense of love which is within us, very much developed, but within others also who are not yet realized. Ultimately, the whole world has to realize that one has to go to that ultimate love of God, otherwise it has no meaning. Now you have seen in art, people have taken to other methods of appealing to people by using cheap things and very vulgar things, just to make people think that this is art. But this will all disappear. It cannot sustain the impact of the time, as I told you. It cannot, because the time will kill it. All these things have to disappear. And already you can see the result, how things are changing everywhere, even in the West. So there is no need to be so much disappointed with the West and to say that the Western world is a wasteland. It is going to be all right, and it has to be done. Especially it has done a lot of puja of Saraswati, I should say, in the West. Much more that they have done in India, because they have gone to learning, they have tried to find out so many things. But only thing they forgot, that it is a goddess of learning. Everything comes from the goddess, that's what they forgotten. And that's why all the problems have been created. If there is no spirit in your learning, if there is no source of the goddess in your learning, then it is absolutely useless. If they had realized that there is the spirit that is working it out, they would not have gone that far. And that's what I was warning the Indians all through, that you are now taking to industrial revolution in a way. And to avoid all the complications of industrial revolution, you must try to know the spirit. If you do not know the spirit, you will have the same problems as these people have, because they are also human beings, you are also human beings. You will go the same way, at random you will run, and there will be problems, the same problems as the Western people have suffered. Now, Saraswati's blessings are so many that one cannot describe in such a short time. And the Surya has given us so many powers that it is impossible to tell them even in one lecture, even in 10 lectures. But how we go against Surya and how we go against Saraswati while doing the worship of Saraswati is to be seen very clearly within ourselves. For example, the Western people are very fond of Surya because they have no Surya with them. But they go too far with it, as you know, and create complications within themselves of Surya. But the main thing that one has to achieve through Surya is the light within. And if Surya chakra at the Agya level is occupied by Lord Jesus Christ, then it is even more essential that the purity of life, what we call niti, is the morality of life. The morality itself has become very much sort of an argument in the West. People don't have any sense of absolute morality. On vibrations, of course, you know. But they have gone all against it. Those who are the worshippers of Jesus, those who are the worshippers of the Surya, of the Saraswati, have all gone against the powers of Surya, just disobeying it. Because you cannot be a Surya if you do not have a proper sense of morality and holiness. The Surya itself brings light. You see everything clearly. So many qualities Surya has got. It dries up everything that is wet, dirty, filthy. It dries up all these places which create parasites. But so many parasites are created in the West. Not only parasites, but there are horrible cuts and horrible things which have come into those countries, which is supposed to be full of light. And in that darkness, they exist.
darkness about their spirit, darkness about their own knowledge, and darkness about love. These three things have taken over in the places where you are supposed to love light. Light doesn't mean what you see with your gross eyes. Light means from within, the light of love. That one should understand. Light of love. And it's so soothing, it's so sweet, it's so beautiful, it's so enamoring, it's so abounding that unless and until you can feel that light within you, that light which is of pure love, of purity, pure relationships, pure understanding, if you can develop that kind of a light within yourself, then whole thing will be cleansed. Wash me and I shall be whiter than snow. This is what happens to you when you are completely cleansed. The purest form of nature is within us. The purest form of nature is within us. Our chakras are made out of that purest form of nature. We are the only people who are spoiling it by our mental thinking. Again, the same Saraswati's work. We are going against Saraswati itself. Saraswati cleanses all that is impure in nature, while with our brain activity we are spoiling all that. All our brain activity goes against pure intelligence. And that's what one has to understand, that this pure intelligence is not to be soiled by our thinking. Our thinking can make us so bumptious, so ego-oriented, so impure, that we can really eat the poison and say, what's wrong? Just the opposite of Saraswati. If Saraswati is within us, she gives us Subuddhi, wisdom. And that's why to worship Saraswati, to worship Surya, we must have that clear vision as to what we have to be, what we are doing, what filth we are living in, what our mind is getting into. After all, we are here for emancipation and not for just pampering our ego and living with our filth that is with us. So this light should come within us and we should try to rise above our own mental filth which is being created around us. Apart from that, you have to go higher and understand that there is within us a thing called ego. And this ego is false, absolute false. You do not do anything. Actually, when you turn your eyes here and there, when your attention is here and there, it's nothing but your ego is trying to overpower everything. But actually, ego is an absolute falsehood, because there's only one ego, and that is of God Almighty, Mahat Ahankara. There is no really any ego that exists. It's a myth. It's a very big myth. Because if you start thinking, you are doing everything, you are doing this, you are doing that, which you are not doing, then this nonsensical ego comes in and you start working it out. It can project in every direction. When it projects forward, it overpowers others, it tries to dominate others, tries to kill others, becomes cruel. When it moves right side, it becomes supraconscious. It starts seeing things which are absurd, which are foolish, which are stupid. When it moves left side, then it starts seeing things, yourself as a big man, as a big Christ, or as a big Devi, or something. There are Adi Gurus and I am very great personality. That's left side. When it moves backwards, that's the dangerous one. When people become gurus, which are ruining other people. When the ego moves backwards, then they become gurus. They themselves have lots of defects in themselves, and they try to pull people into those horrible stuff, which is described as absolute narka. That's how is the movement of ego on all the sides. Now, when people try to use their right vishuddhi, that is to talk about themselves,
is the worst of all. Whatever type of ego you may have, if you start boasting about it and talking about it, that it encircles, thickens the walls of ego so much that it is impossible to penetrate into that, because that such a person is completely satisfied with himself and he believes that he is so. And once he starts believing into a nonsense like that, is an impossibility. It's an impossibility to penetrate. So when you boast about these things or you talk big, be careful. You see, you know what I am, but how many times do I say I am that? Even if I say once, it makes tremendous vibrations for you. But how many times do I say so? At the most, if you say something, I say, yes, but I don't say that. If I say it loudly, I don't know what may happen, the whole thing might be blasted with me. So, one has to understand that Mahat Ahankara is the one that acts, that works, that really. Sometimes I shout at you, immediately all the bhoots run away. Just once I shout, yesterday you saw all the bhoots that were coughing, they all ran. Yesterday just I stopped. So you should understand that now as you are realized souls, you can also do the soul. Use your right Vishuddhi to shout at yourself. Now will you please stop boasting? Will you stop talking all this nonsense? Will you stop showing off? Then it will stop. Now this thickening takes place by people who really are active, who want to do something about it. Not that they are not active, they want to do it. But they know only one way is to act through talking. They don't understand that there are inner ways by which you control it much more. Because they don't want to take to that, they take to this talking. And once they take to talking and they talk about it, the whole power flows up. But if they do not talk about it and keep it within themselves, it's all right, you can tell me about your experiences or anything, but if you start telling others and talking about it too much, then the powers that you have got will be all disappearing gradually. And you will just come down to absolutely lowest level. So one should not too much talk that I have this power, or I see this, or I do this, which is a very wrong thing. I warn you, don't try to show off. You can talk about my powers, it's all right. But don't try to talk about your powers. When it comes, of course, to talk to somebody who is a negative person, or to tell somebody, then you should say that we, not I, we have, some of us have felt this power within us. We have seen people, it may be you only, but you need not say I have. What you have to say, we, then you become the Mahat Ahankara. When you say we, yes, some of us, we do. Like in Gregor's book also, I made it, I saw to it that he should not have many eyes, but he should have we. We think, we do, we. Means the whole collective being, the whole collective organism, living organism of Sahaja-yogis. So you should say, yes, some of us have got. That means you put yourself down, but put all others above you. Say, yes, some of us have, I know some people have this. That's the way one should do it. Because if you have to overpower your ego, you must allow it to spread into everybody else. That's how you will make it perfectly alright. Make it spread. We all Sahaja-yogis. We all. But that pride is not there. I've seen that pride is not there. Still it is very individualistic. If you start thinking we Sahaja-yogis, then what happens? That you become one personality, one organization. But the person will look down upon other people. Will see that this person is low, that person is high, that person is there. But he will not think, we the Sahaja-yogis, how beautiful we are. We, the body of Sahaja-yoga, how beautiful we are. So always think in the words of we. So your ego will become much less, much less, much less. And the same ego which looked so funny and absurd will form tomorrow the Ekadashi. Today's individual ego will merge into Ekadashi. But we all must remember to say we all the time. This is what is today's day is great day for us to change, because the sun has changed its mood now. Sun is coming this side. So let us
welcome the sun coming the north now, this way, and for Australians to say that though the sun has gone, let us establish the sun, the domain of sun within ourselves, because sun never disappears from our inside. So that is how we have to take a mood by which we should think of one personality, all of us together. All of us together. And anybody tries to be something separate or different, he'll drop it. I'll drop him. Whatever it will drop it. So you just don't worry. Anybody who tries to be singled out or anything, everybody must do whatever they like to nurture the whole, to help the whole, to emancipate the whole, but not to in any way put anyone down or less. Because this is not the way the Sahaja Yoga is. Sahaja Yoga only works in collectivity. And the one who has developed this permeating spirit is a real Sahaja. Who has not, is not. Whatever you may think of yourself, I have nothing to say. But this permeating personality, which moves from places to places, whether you talk or not, like your mother is. Whether I meet you or not makes no difference, but I am permeating through all of you. By little things also, I am there with you. So like that, try to permeate into each other and see the beauty, and you will enjoy yourself the best, because that is the biggest thing. That's the biggest thing that is to be achieved. Because this ego, makes you like a nutshell, and you just cannot have a rapport with that beauty of permeation. And just see how the notes move into each other. It will be a great idea today. It's a great thing today we have to having puja dhulya. Like the dhulya means the dust. And one day I had written in childhood a poem, I remember. A very interesting poem it was. I don't know where it's lost, but we said that I want to be like a dust particle, which moves with the wind, which goes everywhere, can go sit on the head of a king, or can go and fall at the feet of someone. It can go and sit on a little flower, and it can go and sit everywhere. But I want to be a particle of dust that is fragrant, that is nourishing, that is enlightening. Like that. I had written a very beautiful poem when I must have been about 7 years of age, I remember, to be a dust particle. I remember that very clearly, long time back, that I should be a dust particle, so that I'll permeate into people, which is a very big thing, to become a dust particle of that kind. To that whatever you touch, you see, that becomes enlivened. Whatever you just feel, that has fragrance. It's such a great thing to be like that. And that was my desire, and it has been achieved. At that young age, I had this idea of becoming a dust particle, and today, just while talking to you, I remembered that I wanted to be that, and that is what this place is. And Rahul is like that. She's a very simple woman, and she lives like a very simple person, but she has a sense of permeation. And now there are so many Sahaja Yogis yesterday who came. I'm sure they'll take it up, Sahaja Yoga, very well. There are lots of Sahaja Yogis from Dhulya now, and I'm sure there are going to be more people. I hope you have met all of them. Make friends with all of them. Try to know them, who they are. They may not know English, so get somebody to translate. Talk to them and be nice to them. Be friendly with them. I want you to meet them for permeation. You should know who are the people here, who are in Nasi, because somehow we never meet the Sahaja Yogis, you see, who are in that particular place. And when we go back, we have only 1 or 2 addresses. It's not a good idea. Try to see how many people there are, ask about their questions about them and all that. This permeation is only possible when your ego starts permeating all around. This is the way to overcome the problems of the right side, and that is how to worship Saraswati. Because Saraswati has a veena in her hand, and that veena is the primordial instrument which she plays, like music. And the music penetrates into the heart. You don't know how it goes into you and how it works out. And that's how a person who is a Sahaja Yogi should permeate like music into everything. She has so many qualities, as I told you, it cannot be described.
in one lecture. But one of the greatest quality of hers is that she ends up into subtler things. Like the Mother Earth will end up into fragrance. Music will enter into melodies. Like that, whatever she creates ends up into something later. Matter, whatever she produces, ends up into aesthetics. If matter does not have aesthetics, then it is gross. Like that, everything. Now, you will say, what is water? Water becomes the river Ganges. These are the subtler. So, the matter gets into subtler things because it has to permeate. It has to permeate. So, everything, whatever it is, and the best of all is the air. That air becomes the vibrations. So you can see how whatever has come out from this matter, from these 5 elements, becomes that subtle thing. Of course, the left side and right side both work it out, because the love has to work on this, and when love acts on matter, it becomes that. And that is how one has to look at your own lives to make it a beautiful combination of love and matter. May God bless you. आता धुळ्याच्या सहयोगांसाठी असं सांगायचंय की आता बरेच लोक काल पार झाले दिसले, आणखी थोडं सिरियसली पण सहयोगात येत आहेत असं वाटलं. तेव्हा धुळ्याच्या लोकांनी मात्र काळजी घ्यायला पाहिजे. राहुलबाईंनी पुष्कळ मेहनत केलेली आहे. त्यांचं घर इथे आहे, तुम्हाला माहिती आहे. तिथे सगळ्यांनी रविवारी सकाळी अगदी व्यवस्थितपणे ध्यान हे केलं पाहिजे. तसंच घरी रोज बैठक पाहिजे. बैठक जर तुम्ही केली नाही तर सहयोगी जमणार. तुमच्यावर अवलंबून आहे. जितकी तुम्ही बैठक कराल, जितकी तुमच्यामध्ये गहनता येईल, तितकं सहयोग वाढणार. जर तुम्ही स्वतः मेहनत नाही केली तर सहयोग वाढणार नाही आणि तुम्हाला सहयोगाचा काही लाभ होणार. म्हणून रोज अगदी न चुकता सकाळ संध्याकाळ बैठक ही पाहिजे. सकाळी जरी थोडा वेळ असला तरी संध्याकाळी व्यवस्थित आरामात बैठक पाहिजे. हळूहळू तुम्हाला आश्चर्य वाटेल, तुमच्याजवळ पुष्कळ टाईम वाचू लागेल. कारण बाकीचं तुम्हाला काही आवडणारच नाही. इकडे जायचं, तिकडे जायचं, गप्पा मारायच्या, फालतूच्या गोष्टी तुम्हाला काही आवडणार नको रे ते असं उगीच्या गोष्टी करत राहतात. उलट तुम्हाला वाटते काय बसून राहिलेत सगळे बेकारचे लोक, यांना काही समजत नाही, उगीच आपला कशाला इथे वेळ घालवायचा. तेव्हा तेही सुटू. आणि त्याच्यानंतर मग तुम्हाला आश्चर्य की जसे तुम्ही जमला, जसे तुम्ही मुळात जा, मुळं 2-4च असतात, पण ती जेव्हा खोल जायला लागतात झाड वाढू लागतं. असा सहयोग वाढताना तुम्हाला दिसेल. म्हणून माझा तुमच्यावर अनंत आशीर्वाद आहे. काल मी धुळ्याच्या लोकांना खूप समजावून सांगितलं आहे, पण तुम्ही सगळ्यांनी खूप मेहनत केली पाहिजे, खूप पॉझिटिव्हली राहिलं पाहिजे, म्हणजे कार्य होणार. மாதச்சியின் இந்த உரை மூலமாக நாம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தின் பண்புகளை மேலும் அறிந்து கொள்ளலாம். மகா சரஸ்வதி நமது வலது நாடி சுவாதிஷ்டானத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. சூரிய நாடி மற்றும் அகங்காரத்தில் முடிவடைகின்றது. அகங்காரம், மகத் அகங்காரம் பற்றிய விளக்கங்களை நாம் இன்று கேட்டோம். நமது படைப்பாற்றலுக்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. நாம் எதை உருவாக்கினாலும், அதாவது எமக்குள் இருந்து எந்த ஆற்றல் வெளிப்பட்டாலும் அது
அன்பு நிறைந்ததாக அன்பின் நிமித்தம் வெளிப்படும் போது அது அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுவாதிஷ்டானம் அமைதியை விரும்பும் சக்தி மையம், நம்மை தெய்வீகத்தோடு இணைக்கும் தூரிய நிலைக்கு எடுத்து செல்லும் சக்தி மையம். இதில் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். ஒரு 2 நிமிடம் இந்த அமைதியோடு நாம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை கவனிப்போம். இப்பொழுது மீண்டும் ஒரு ஸ்ரீ சரஸ்வதியின் பாடலை நாம் கேட்டு தொடர்ந்து தியான நிலையில் இருப்போம். जय जय माँ, जय जय माँ, जय जय माँ, जय जय माँ, जय जय माँ निर्मल माँ, जय जय माँ निर्मल माँ, जय जय 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 माँ। जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी,
जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी चन्द्रविवासम वदन विराजे चन्द्रविवासम वदन विराजे शीशमुकुटमाला गलधारी शीशमुकुटमाला गलधारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी वीणा वाम अंग में शोभे वीणा वाम अंग में शोभे सामगीत ध्वनि मधुर प्यारी सामगीत ध्वनि मधुर प्यारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी श्वेतवसन कमलासन सुंदर श्वेतवसन कमलासन सुंदर संग सखी शुभ हंस सवारी संग सखी शुभ हंस सवारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी ब्रह्मानंद में दास तुम्हारो आ, 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 ब्रह्मानंद में दास तुम्हारो ब्रह्मानंद में दास तुम्हारो ते दर्शन पर ब्रह्म
दुलारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी जय जगदीश्वरी माता सरस्वती शरणागत प्रतिपालनहारी जय जय माँ 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 जय जय இப்பொழுது எமது முழுமையான கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைப்போம். சஹஸ்ராரத்தில் எமது சுவாதிஸ்தானத்தின் இருப்பிடம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். பின்பக்க பிடரி நடுப்பகுதி எமது மூலாதார பீடம். சுவாதிஸ்தானத்தின் பீடம் அந்த பிடரி நடுப்பகுதியை சுற்றி காதுக்கு பின்னால் சுற்றி வரும் பகுதி. எமது நடு பிடரி பகுதியை சுற்றி வரும் பகுதி 2 காதுகளுக்கும் பின்னால். அந்த சுவாதிஸ்தான பீடத்தில் நாம் சிறிது நேரம் எமது இருதய பீடத்தில் இருந்து கொண்டு நாம் இருதய பீடத்துக்கு சற்று மேல் 2 அங்குலம் மேல் இருந்து கொண்டு எமது வலது கையை எமது தலை உச்சிக்கு 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு எமது சுவாதிஸ்தான பீடத்தை நாம் சிறிது கவனிப்போம். மாதாஜி எமக்கு தூய தெய்வீக அறிவை தந்தருளுங்கள். அந்த அறிவு ஒளி ஒன்றே எமது அறியாமையை முழுமையாக போக்க வல்லது.
இந்த ஒளி, இந்த அறிவொளி என்பது எமக்குள் இருப்பது. ஸ்ரீ மாதாஜி சொன்னது போல் சூரியனின் ஒளி எமக்குள் இருக்கின்றது. இந்த ஒளி அன்பின் ஒளி. இந்த அன்பின் ஒளியை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் ஆறுதல் தருவது, மிகவும் இனிமையானது, மிகவும் அழகானது. இது மிகவும் மகிழச் செய்வது, மிகவும் நிறைந்திருப்பது. அந்த ஒளியை உங்களுக்குள் உணரும் வரை தூய்மையான அன்பின் தூய்மை, தூய உறவு, தூய புரிதல் ஆகியவற்றின் ஒளி, அந்த மாதிரியான ஒரு ஒளியை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள முடிந்தால் முழு விஷயமும் தூய்மையாகிவிடும். ஸ்ரீ சரஸ்வதி மாதா எல்லா உயிர்களிலும் புத்தி ரூபமாக உறைந்திருக்கின்றார். இந்த புத்தி, இந்த ஞான ஒளி, இந்த அன்பின் ஒளி எமது வாழ்வை வழிகாட்டுகின்றது. அனைத்து இருளும் மறைகின்றது, அறியாமை மறைகின்றது. நாம் சரஸ்வதி தேவியை வேண்டி இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இந்த ஒளி அனைத்தையும் தூய்மைப்படுத்துகின்றது. எமது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு நாடி நரம்புகள் அனைத்தையும், சக்கரங்கள், ஒவ்வொரு கலத்தையும் தூய்மைப்படுத்துகின்றது. நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த தூய ஒளி, பரம சைத்தன்யம், அன்பின் ஒளி நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த நாம் விட்டு விடுவோம். கவனத்தை தலை உச்சி குழியில் வைக்கும் போது நமது தியான நிலையில் இருப்பது இலகுவாகின்றது. இப்பொழுது நாம் எமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து, இன்றைய இந்த வசந்த பஞ்சமி ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் சிறப்பான நாள் என்று எமக்கு சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி மேலும் அறிவூட்டி எம்மை விழிப்படைய செய்து, எம்மை தொடர்ந்து எம் அனைவரையும் நல்வழி காட்டி எம்மை அன்போடு
வழி நடத்தி நமக்கு பாதுகாப்பை தந்து நம்மை முழுவதுமாக கவனித்து வரும் நமது அன்னைக்கு முழுமையான நமது இதயபூர்வமான கொடானு கோடி நன்றிகளை தெரிவித்து நாம் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி கவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா சகசார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதச்சியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இப்பொழுது சூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ரெக்கார்டிங்